Hey guys, welcome back to Hollywood Voiceover channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம Once Upon a Time third seasonோட ரெண்டாவது எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோடும் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சீசன்ஸும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த ரெண்டாவது எபிசோடு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரெண்டாவது எபிசோடோட ஸ்டார்டிங்ல நெவர்லாண்ட காமிக்கிறாங்க. அங்க ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் ஒரு ஃபயர் பால வர வச்சு கேம்ப் ஃபயரை பத்த வைக்கிறான். இப்ப ஆப்போசிட்ல பாறையில தெரியுற நிழல் கிட்ட போய் அவன் மந்திர கத்திய வச்சு அவனோட நிழல உடம்புல இருந்து தனியா கிழிச்சு எடுத்துறான். இப்ப அவனோட நிழல் கிட்ட மந்திர கத்திய கொடுத்து என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும், இதை யாருக்குமே தெரியாத இடத்துல போய் மறைச்சு வச்சிரு, எனக்கு கூட தெரிய வேணாம்னு சொல்றான். அவன் நிழலும் அந்த கத்திய வாங்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சைடு எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளால பீட்டர் பான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியுமான்னு எம்மா கேட்க, அங்க போனாதான் உன் பையனை எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும், இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் நிறைய ஆபத்து இருக்கு, என்னால மட்டும்தான் அதை கடந்து உங்களை கூட்டிட்டு போக முடியும்னு ஹூக் சொல்றான். இப்ப ஸ்னோ வந்து எம்மாவுக்கு தண்ணி கொடுக்க அவளும் தேங்க்ஸ் ஸ்னோன்னு சொல்றா. நீ என்ன அம்மானு கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு அவ சொல்றா. இப்ப சார்மிங்கும் அங்க இருந்து முள்ள வெட்ட போறான். இரு, அது வெறும் முள் இல்ல, அதுல ஒரு கொடிய விஷம் இருக்கு, இந்த விஷத்தை பயன்படுத்தி தான் ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் குத்துனேன், இந்த விஷம் நமக்கு பயங்கரமான வேதனையை கொடுக்கும், நம்ம அங்கிட்டு போகாம இந்த வழியில போகலான்னு ஹூக் சொல்றான். இல்ல, நம்ம இந்த சைடு தான் போகணும்னு சொல்லிட்டு சார்மிங் உள்ள நடக்கிறான். உங்க அப்பனுக்கு அறிவே இல்லைன்னு எம்மா கிட்ட சொல்ல, உனக்கு மட்டும் இருக்கான்னு எம்மா கேக்குறா. நெவர்லாண்ட்ல நான் கெட்டவன் கிடையாதுன்னு அவன் சொல்ல, ஆமா ஆமா நீ பீட்டர் பானுக்கு என்னெல்லாம் பண்ணனு சின்ன வயசுல புக்ல படிச்சிருக்கேன்னு எம்மா சொல்ற. அப்ப சார்மிங்கும் நம்ம வந்துட்டோம், பீட்டர் பான் குகையை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றான். முன்னாடி பார்த்தா பள்ளத்துக்குள்ள நிறைய மரம் இருக்கு, நான் கடைசியா பார்த்ததை விட இங்க நிறைய மரம் வளர்ந்துருச்சு. சரி, நம்ம கேம்ப் போடலான்னு ஹூக் சொல்ல, என் மகன் அங்க கஷ்டப்பட்டு இருக்கான், நீ சொகுசா தூங்கணும்னு நினைக்கிறியான்னு ரெஜினா கேட்க, என்ன பண்றது, உன் மகனை காப்பாத்த உடம்புல தெம்பு வேணும்ல, அதனால தூங்கிதான் ஆகணும்னு ஹூக் சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பேரிலாண்ட காமிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்த விஷயம். சார்மிங் குதிரையில வேகமா போய் ஸ்லீப்பிங் கர்ஸ்ல இருந்த ஸ்னோவை காப்பாத்துறான். அதே சமயம் இந்த சைடு ஒருத்தன் வேகமா ரெஜினா கிட்ட ஓடி வரான். அவன் கையில மந்திர கண்ணாடி இருக்கு, அது சார்மிங் அவளை காப்பாத்துறத காமிக்குது. என்ன, அவ சாபத்துல இருந்து எந்திரிச்சாலான்னு கேட்க, ஆமா, ட்ரூ லவ் கிஸ்ஸால எந்த சாபத்தை வேணாலும் உடைக்க முடியும்னு அந்த மந்திர கண்ணாடி சொல்லுது. இப்ப ஸ்னோவும் நம்ம ராஜ்யத்தை திரும்ப கைப்பற்றலாம்னு சொல்ல, அதையும் தான் பாத்துடலாம்னு ரெஜினா சொல்றா. இப்ப இந்த சைடு ஸ்னோ ஊர் மக்கள் கிட்ட போய், ஈவில் குயின் தான் என் அப்பாவை கொன்னா, எனக்கும் ஸ்லீப்பிங் கர்ஸை கொடுத்தா, அவ ரொம்ப நாளா நம்மள பயமுறுத்திட்டு இருக்கா, இந்த ராஜ்யம் அவளுக்கு சொந்தமானது இல்ல, நம்மளுக்கு சொந்தமானது, என் கூட யார் யாரெல்லாம் போராட போறீங்கன்னு கேட்க எல்லாரும் சைலண்ட் ஆகிறானுங்க. அப்ப அங்க ரெஜினா வந்துடுறா. உடனே எல்லாரும் பயந்து ஓடுறானுங்க. அவங்க வேணும்னா உனக்கு பயப்படலாம், நாங்க பயப்பட மாட்டோம்னு ஸ்னோ சொல்றா. உடனே அவ சார்மிங்க கட்டி போட்டுட்டு, நான் இங்க சண்டை போட வரல, உங்க கூட ஒரு டீல் போட தான் வந்திருக்கேன்னு ரெஜினா சொல்றா. உனக்கு என்ன வேணும்னு ஸ்னோ கேட்க, நீ அரியணை மேல உனக்கு இருக்கிற உரிமையை கைவிடணும், நான் தான் ராணின்னு அறிவிக்கணும், நான் உன்னை கொல்ல முயற்சி பண்ணேன், சபிக்க முயற்சி பண்ணேன், ஆனா எதுவுமே வேலை செய்யல, அப்பதான் நான் பண்றது தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது, நீ உயிரோட இருக்கணும், ஏன்னா இனி உன்கிட்ட புடுங்க உயிரை தவிர வேற எதுவுமே இல்ல, சரி வா கீழே இறங்கி உன் அப்பா கலர் மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்றா. பண்ணலன்னா என்ன பண்ணுவேன்னு அவன் கேட்க, அங்க இருந்து ஒரு பொண்ணோட கழுத்தை நெரிக்கிறா. ஸ்னோவும் நிறுத்துன்னு கத்திக்கிட்டே வாழை எடுத்துட்டு ஓட அவளுக்கு காத்துல மறைஞ்சு போயிடுறா. அடுத்த தடவை அவ தப்பிக்க மாட்டா. நாளைக்கு சூரியன் மறைறதுக்குள்ள நீ உன் சிம்மாசனத்தை கைவிடணும், இல்லைன்னா ஒவ்வொருத்தரா சாவாங்க, நீ வேணும்னா இளவரசியா இருந்திருக்கலாம், ஆனா என்னைக்குமே உன்னால ஒரு குயினா மாற முடியாதுன்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல எம்மா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கவும் எந்திரிச்சு வாழை எடுத்துட்டு அந்த திசையில போறா. பார்த்தா அங்க பீட்டர் பான் தான் இருக்கான். நீ தானே எம்மான்னு அவன் கேட்க, நீ யாருன்னு இவ கேக்குறா. அவனும் நான் தான் பீட்டர் பான்னு சொல்ல, உடனே எம்மா அவன் கழுத்துல கத்திய வச்சு ஹென்றி எங்கன்னு கேக்குறா. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பையன் இவன் சொல்ல, அது எனக்கே தெரியும், அவங்க கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க, அது ஒரு முக்கியமான விஷயம், அதை விட நான் அவனுக்காக யாரை எதிர்க்க போறேன்னு பார்க்க வந்தேன், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவ, பரவாயில்ல, எனக்கு ஈக்குவலான ஆள் தான், நான் உனக்கு ஹென்ரி கண்டுபிடிக்க உதவுறேன், உனக்கு ஒரு மேப் தரேன், இந்த மேப் உங்களை ஹென்றி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். இது எங்களுக்கு நீ வைக்கிற ட்ராப்பான்னு கேட்க, நான் வேணும்னா இந்த தீவுல கெட்டவனா இருக்கலாம், ஆனா நான் கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவேன், இந்த மேப் உன்னை ஹென்றி கிட்ட கூட்டிட்டு போகும், என்ன நம்புன்னு சொல்றான். இதை எதுக்காக எனக்கு கொடுக்குறேன் அம்மா கேட்க, ஏன்னா ஒன்னால மட்டும்தான் அவனை கண்டுபிடிக்க முடியும்னு அவன் சொல்றான். உடனே அவளும் அந்த மேப்பை வாங்கி பாக்குறா. ஆனா அது எம்டியா இருக்கு, ஒன்னால மட்டும்தான் இந்த மேப்பை ரீட் பண்ண முடியும், ஆனா அது நீ உண்மையில யாருன்றத மறுக்கிறத நிறுத்தும் போதுதான் சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடறான். இப்ப எம்மாவும் எல்லார்கிட்டயும் வந்து நடந்ததை சொல்ல, அவன் நம்ம கிட்ட ஏதோ கேம் ஆடுறான்னு ஹூக் சொல்றான். அவன் கேம் ஆட இங்க எதுவும் இல்லைன்னு ரெஜினா சொல்றா. அவன் இந்த பேப்பர்ல மேப் இருக்குன்னு சொன்னா, ஆனா இதுல எதுவுமே இல்லைன்னு ஹூக் சொல்ல, நான் யாருன்றத மறுக்கிறத நிறுத்தினாதான் இதை படிக்க முடியுமான்னு எம்மா சொல்றா. ஒரே
ஒருவேளை இது டிராப்பா கூட இருக்கலாம்னு ரெஜினா சொல்ல, அவன் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, இந்த தீவே அவனோடதுன்னு கூக் சொல்றான். அப்ப சார்மிங் ஸ்னோவும் அங்க வராங்க. உடனே ரெஜினாவும் நம்ம உட்காந்து வெட்டியா பேசிக்கிட்டு தான் இருக்கோம், இது வரைக்கும் என் பையனை தேடல, அந்த மேப்பை கூட நான் மேஜிக் யூஸ் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல, இதை என்னாலதான் பார்க்க முடியும்னு பீட்டர் சொன்னான்னு எம்மா சொல்றா. ஆமா, நம்ம பீட்டர் ஃபேனோட விதியம்ன்றது நமக்கு ஆபத்து, உன் மேஜிக்கால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஹூக் சொல்றான். சரி ஓகே, நான் இப்ப பீட்டர் ஃபேன் சொன்னதை செய்யணும், இந்த மேப்ல இருக்க வழியை கண்டுபிடிக்கணும்னு எம்மா சொல்ல, ரெஜினாவும் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்ப ஸ்னோவும் நம்பிக்கை விட்டுறாத, அவன் நம்ம கூட கேம் விளையாடுறான், கண்டிப்பா அதுல நம்ம ஜெயிப்போம்னு சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண பேரலன்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து ரெஜினாவை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவ சொன்னது செய்யலைன்னா எல்லா மக்களையும் கண்டிப்பா அவ கொண்டு வான்னு ஸ்னோ சொல்ல, எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிப்போம்னு மத்தவங்க சொல்றாங்க. நான் ராணி கிடையாது, நான் பெத்தவங்கள இருந்த சாதாரண பொண்ணு, அவ சொன்னதை செஞ்சா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம், அட்லீஸ்ட் உயிரோடையாவது இருப்போம், நான் அதை செய்ய தான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இல்ல, இது ஸ்னோவோட ராஜ்யம், அதை ஈவில் குயினை கைப்பற்ற விடக்கூடாதுன்னு சார்மிங் சொல்ல, நாங்க ஸ்னோ சொல்றதுதான் கேட்போம், எங்களை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு மத்தவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப சார்மிங்க்கு ஒரு யோசனை வருது, நேராவே ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் கிட்ட வரான். எனக்கு மறுபடியும் உதவி தேவை, நீ இதுக்கு முன்னாடி ஸ்னோவை என்ன மறக்கிறதுக்காக அவளுக்கு ஒரு ஸ்பெல் கொடுத்தல, அது மாதிரி எனக்கு ஒண்ணு இப்ப வேணும்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் அவனோட பொம்மையை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க யாரோ வர சவுண்ட் கேக்குது. இவனும் எந்திரிச்சு தேடி பார்க்க, அப்ப ஒருத்தன் கீழ இருந்து அவனோட பொம்மையை எடுத்துட்டு வர்றான். ரம்பிளும் வேகமா ஓடி போய் அவனை பிடிச்சு குள்ளாவ கலட்டி பார்த்தா அது பெல்லு. நீ எப்படி இங்க வந்தன்னு கேட்க, அதை விடு, நீ நல்லவனா மாறிட்டேன்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து பழையபடி உன் வேலையை காமிக்கிறேன்னு பெல் கேட்க, நான் டார்க் ஒன்னா இருந்தா தான் அவனை காப்பாத்த முடியும்னு இவன் சொல்றான். நீ முழுசா ஒன்னும் டார்க் ஒன்னா மாறல, மாறவும் மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றா. சரி, உண்மையிலே நீ நெவர்லாண்ட்ல இல்ல, நீ என்னோட கற்பனை தான் அவன் கேட்க, ஆமா நான் கற்பனை தான், நான் ஸ்டோரி புக்ல தான் இருக்கேன், நீ கொடுத்த பாதுகாப்பு மந்திரமும் நல்லா வேலை செய்யுதுன்னு சொல்ல, திடீர்னு அவன் அவளோட கழுத்தை பிடிச்சே, நீ பெல்லுன்னு நான் எப்படி நம்புறது, ஒருவேளை இது பீட்டர் ஃபேனோட டிராப்பா இருக்கலாம், என் கவனத்தை சிதறடிக்க பீட்டர் ஃபேன் உருவாக்குன டூப்ளிகேட் தானே அவன் கேட்க, அவன் என்ன வர வைக்கல, நீ தான் என்ன வர வச்ச, எதுக்காகன்றதுதான் இப்ப கேள்வின்னு பெல் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண பேரலன்ல என்னால அந்த ஸ்பெல்ல தர முடியாதுன்னு ரம்பிள் சொல்றான். இல்ல, ஸ்னோவோட மனசை மாத்தி ஈவில் குயின் கூட சண்டை போட வைக்க ஏதாவது ஒண்ணு உன்கிட்ட இருக்குன்னு சொல்ல, அவ ராணி கூட சண்டை போட விரும்பலன்னா அதை மாத்த என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். அவளால ரெஜினாவை தோக்கடிக்க முடியும்னு அவளை நம்ப வைக்கணும்னு சார்மிங் சொல்ல, மேஜிக்கால யாரையும் நம்ப வைக்க முடியாது, நம்பிக்கை அவங்க மனசுல இருந்து வரணும், பேசாம ராணி சொன்ன ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கங்கன்னு சொல்றான். இல்ல, உன்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும், அதுக்கு என்ன விலைன்னு மட்டும் சொல்லுன்னு இவன் கேக்குறான். இப்ப இந்த சைடு ஸ்னோ அம்பு விட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க சார்மிங் வரான். அந்த அம்புகளை ராணிக்காக சேர்த்து வேணும் சொல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன்ல என்னால முடியாதுன்னு ஸ்னோ சொல்றா. ஆனா நம்ம கூட இப்போ ரம்பிள் ஸ்டில்ஸ்கின் இருக்கான்னு சொல்றான். ஆனா அவனோட ஒப்பந்தத்துக்கு எப்பவுமே நம்ம ஒரு விலை கொடுக்கணும்னு சொல்றா. ஆமா, அது என்னமோ உண்மைதான், ஆனா அவன் நமக்கு உதவி பண்ணலனா இந்நேரம் நீ கண்ணாடி பெட்டிக்குள்ள ஸ்லீப்பிங் கர்ஸ்ல தான் இருந்திருப்ப, உன் ராஜ்யத்தை கைப்பற்ற ஒரு மந்திர ஆயுதம் இருக்கு, நம்ம இப்ப கிளம்பணும்னா சூரியன் மறைறதுக்குள்ள அந்த ஆயுதத்துக்கிட்ட போயிடலான்னு சார்மிங் சொல்றான். சரி, அந்த ஆயுதம் ரெஜினாவை எப்படி தோக்கடிக்கணும்னு கேட்க, ஸ்னோ ஒயிட் யாருன்றத காட்டுறது மூலமான்னு சார்மிங் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல எம்மா அந்த மேப்பை பாத்துக்கிட்டு இருக்கா. அவளும், என் பேர் எம்மா, நான் ஸ்னோ சார்மிங்கோட பொண்ணு, நான் தான் சாபத்தை உடைச்சேன், மந்திர மர வழியா தான் இங்க வந்தேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு பீட்டர் ஃபேனோட புதிரை உடைக்க ட்ரை பண்றா. ஆனா எதுவுமே வேலைக்காகல. உடனே ஸ்னோவும் அந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லவும் அவளும் நான் தான் ரட்சகர்னு சொல்றா. அப்பவும் அது வேலை செய்யல. இப்ப ரெஜினாவும் கடுப்பாக்கி மேப்பை புடிங்கி மேஜிக்கை யூஸ் பண்றா. அதுவும் மின்னிக்கிட்டே காத்துல பறந்து காட்டுக்குள்ள போகுது. உடனே ரெஜினாவும் பீட்டர் ஃபேன் ஒன்னாலதான் அதை பார்க்க முடியும்னு சொன்னா, எங்க வழி நடத்துன்னு சொல்ல எல்லாரும் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி உள்ள போறாங்க. இப்ப இந்த சைடு ரம்பிள் பெல் கூட நடந்து வரான். அங்க கீழே ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. நீ ஏன் இங்க என்ன வர வச்சேன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும்னு பெல் சொல்ல, இல்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவன் சொல்றான். நீ பின்வாங்குறேன்னு பெல் சொல்ல, நான் ஒரு கோலை என் அப்பா மாதிரின்னு சொல்றான். இல்ல உனக்கு தெரியும் எதுக்காகன்னு சொல்லி நீ கேட்க, பீட்டர் ஃபேன் ஹென்ரிய வச்சுக்க நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்கு பதிலா அவன் என்ன இங்க வாழ அனுமதிச்சான்னு சொல்றான். நீ ஏற்கனவே உன் பையனை கைவிட்டு உன் வாழ்நாள் ஃபுல்லா வேதனை அனுபவிச்ச, மறுபடியும் ஹென்ரிக்கு அதையே செய்யாத, திருப்பி என்ன அனுப்பிடுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறா. உடனே இவனும் அந்த பொம்மையை தூக்கி பள்ளத்துக்குள்ள போடுறான். இப்ப இந்த சைடு எல்லாரும் அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மேப் நின்றது. சார்மிங் வால் எடுத்துட்டு முன்னாடி போறான். இப்ப ஹூக்கும் அவன் பாக்குறதுக்கு வேணும்னா ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கலாம், உண்மையிலே அவன் ஒரு மோசமானவன் சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா பேரலன்ல ஸ்னோவும் சார்மிங்கும் அந்த மந்திராயத்தை தேடி காட்டுக்குள்ள வராங்க. இங்க இருந்து நடந்துதான் போக முடியும்னு சார்மிங் சொல்ல ரெண்டு பேர் இறங்கி நடந்து போறாங்க. அந்த ஆயுதம் மலை உச்சியில இருக்குன்னு சொல்ல, அது டார்க் மேஜிக்கால உருவானதான்னு இவ கேக்குறா. இல்ல, அது நல்ல மந்திரத்தால உருவானதுதான், கேம்லாட்ன்ற ராஜ்யத்தை சேர்ந்த மெர்லின்றவன் தான் அந்த ஆயுதத்தை உருவாக்குனா, அந்த ஆயுதம் அவனோடதுதான் சொல்லிட்டு பாறையில சொறி இருக்கிற எக்ஸ்காலிபர் வாளை காமிக்கிறான். இப்ப அவனும் போய் அதை எடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால எடுக்க முடியல. ஏன்னா அந்த வாள் யாரை தேர்ந்தெடுக்குதோ அவங்களால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். சரி, நீ வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல அவளும் வந்து அந்த வாளை எடுக்கிறா. அதுவும் வெளியே வந்துருது. இந்த வாளை உண்மையான தலைவர்களால மட்டும்தான் எடுக்க முடியும், நீ தான் இந்த ராஜ்யத்தோட உண்மையான தலைவர்னு சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ண நெவர்லாண்ட்ல எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்து போறாங்க. அங்க ஹென்றி நிக்கிறான். எம்மாவும் ஹென்ரின்னு கத்திக்கிட்டே ஓட அவனும் திரும்புறான். ஆனா அவன் ஹென்றி இல்ல, பீட்டர் ஃபேன். நீங்க விதியை மீறிட்டீங்க, இது ரொம்ப மோசமான விஷயம், ஏமாத்துறவங்க எப்பவுமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அப்ப அவனோட
அவனோட ஆளுங்க வந்து அவங்கள சுத்து போட்டு தாக்குறதுக்கு தயாரா நிக்கிறானுங்க. இப்ப நம்ம பயல்களும் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு சண்டை போட ரெடியா நிக்கிறானுங்க. இப்ப அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. ரெஜினாவும் அவன் மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. எம்மாவும் ஒருத்தனை கீழே தள்ளி ஹென்றி எங்கன்னு கேக்குறான். ஆனா அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவனை விட்டுறா. உடனே பீட்டர் பேனும் விசில் அடிக்க எல்லாரும் சண்டையை நிப்பாட்டிட்டு அவன் பின்னாடி போய் நிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அந்த மேப் ஹென்றி கிட்ட கூட்டிட்டு போகும். அதை நீ யாருன்னு மறுக்கிறத நிறுத்தும் போதுதான் இந்த தடவையாவது ஏமாத்தாம வந்து சேருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண பேரலன்ல ஒருத்தன் ராணி வரான்னு சொல்லிக்கிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஸ்னோவும் எக்ஸ்காலிபரை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறா. ரெஜினாவும் இறங்கி வந்து என்ன கிளம்ப தயாரான்னு கேட்க, நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். அதை நான் எதிர்பார்த்த வாழ்க்கை தான். ஆனா அதுக்காக என் மக்களை விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல திடீர்னு ரெஜினாவும் கிரம்பியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறா. அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. உன்னால முடியும், நீ தான் அந்த வாழை கல்லுக்குள்ள எடுத்தேன்னு சார்மிங் சொல்ல ஸ்னோவும் அவளை வெட்ட வேகமா ஓடி வரா. ரெஜினாவும் மறைஞ்சு இந்த சைடு வந்துடுறா. ஆனா அவ முகத்துல ஒரு கீழல் விழுந்திருக்கு. நீ நான் யாருன்றத மறுக்கிறத நிறுத்த சொன்னேன், அதைத்தான் நானும் செஞ்சேன். இது ஏன் ராஜ்யம், இதுக்காக நான் போராடுவேன்னு ஸ்னோ சொல்றா. அப்ப நான் உன்னை போர்க்களத்துல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு ரெஜினாவும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நெவர்லாண்ட்ல ஸ்னோ எம்மா கிட்ட, நீ அந்த பையன் கூட சண்டை போறதை நிறுத்திட்ட ஏன்னு கேக்குறா. ஏன்னா அவனை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருந்துச்சு. அவன் கண்ணுல யாரும் அவனுக்கு இல்லைன்ற வேதனை தெரிஞ்சிச்சு. நானும் அதை அனுபவிச்சேன். நைட்ல தூங்காம அழுதுகிட்டே இருந்தேன். என் பேரண்ட்ஸ் ரொம்ப மோசமானவங்கன்னு நினைச்சேன். அவங்க ஏன் என்ன கை விட்டாங்கன்னு கேக்குறா. அதுக்கப்புறம் தான் நீ எங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஸ்னோ சொல்ல, ஆனா இந்த தீவுல நான் ஒரு ஹீரோ இல்ல, ரட்சகன் இல்ல, என்னால அதை ஏத்துக்க முடியல. நான் எப்பவுமே ஒரு அனாதைன்னு தோணுதுன்னு சொல்றா. அப்ப ஸ்னோவும் இங்க கொஞ்சம் பாருன்னு சொல்ல அந்த மேப்ல வழி வந்துருது. அவளும் அதை கையில எடுத்துட்டு எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்க, நீ யாருன்றதை ஏத்துக்கிட்ட, உண்மையிலே நீ ஒரு அனாதையா தான் இருந்த, அதை மாத்துறது தான் இப்ப என்னோட வேலைன்னு ஸ்னோ சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ண பேரலன்ல ஸ்னோ காட்டுக்குள்ள வந்து ரம்பிள் ஸ்டில்ஸ்கின்னு கூப்பிடுறா. அவனும் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்க, சார்மிங்கோட நீ போட்ட ஒப்பந்தத்தை பத்தி கொஞ்சம் பேசணும். அவன் உனக்கு என்ன தரேன்னு சொல்லி இருந்தாலும் நான் அதை தர தயாரா இருக்கேன்னு சொல்றா. உன் பிரின்ஸ் என்கிட்ட ராணியை தோக்கடிக்க உதவி கேட்டு வந்தான். ஆனா நான் அவனுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றான். நீ தானே இந்த எக்ஸ்காலிபர் வாள் இருக்கிற இடத்த அவனுக்கு சொன்னேன்னு சொல்ல அவனும் அந்த வாளை உதிர வச்சுட்டு இது போலியானதுன்னு சொல்றான். ஆனா நான் இதை வச்சு ரெஜினாவை காயப்படுத்தினேன்னு சொல்ல அவனும் அவ கழுத்துல இருந்த டாலர் ரத்துறான். ப்ளீஸ் அது என் அம்மாவோடதுன்னு சொல்ல இப்ப அது எனக்கு சொந்தமாயிருச்சு, நீ சொன்னதுதான் சரி, எல்லாமே ஒரு விலையோட தான் வரும், நீ என் நேரத்தை வீணாக்கிட்ட, அதுக்கு பதிலா இதை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடறான். இப்ப இந்த சைடு சார்மிங் உட்காந்துருக்கான். அப்ப கிரம்பி அவனுக்கு ட்ரிங்க் ஊத்தி கொடுக்குறான். ஸ்னோவோட வெற்றிக்காகன்னு சொல்லி எல்லாரும் சேஸ் அடிக்கும் போது ஸ்னோ வந்து நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்றா. நான் ரம்பிள் ஸ்டில்ஸ்கின்னு பார்த்தேன், நீ தான் அந்த பாறையில வாழ நட்டுருக்குன்னு சொல்ல உனக்குள்ள நம்பிக்கை வர வைக்கதான் அப்படி பண்ணேன்னு சொல்ல ரெண்டு பேரும் ரொமான்ஸுக்கு போயிடறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நெவர்லாண்ட்ல மேப் வேலை செய்யுது. ஹென்றி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே எம்மா ஓடி வரா. ஹூக்கும் அந்த மேப்பை பார்த்துட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள வடக்கு திசையில தான் பீட்டர் பேனோட கேம்ப் இருக்கு. அங்கதான் ஹென்றி அவன் அடைச்சு வச்சிருக்கான். ஆனா போற வழியில கண்டிப்பா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல அப்ப நமக்கு ஒரு புது பிளான் வேணும்னு சொல்றான். இப்ப ஹூக்கும் அவளுக்கு ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துட்டு எப்படி வரபடத்தை வர வச்சேன்னு கேட்க நான் பீட்டர் பேன் சொன்னதை செஞ்சேன்னு சொல்லிட்டு அவளும் நடந்து போயிடுறா. இப்ப இந்த சைடு ரம்பிள் காட்டுக்குள்ள நடந்து வரான். அப்ப ஏதோ சவுண்ட் கேக்குது. இவனும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே நடந்து போறான். அப்ப மேல இருந்து அவன் பள்ளத்துக்குள்ள போட்ட பொம்மை பறந்து வந்து விழுகுது. அவனும் அதை எடுத்து பார்த்துட்டு ஒரு ஃபயர் பால வர வச்சு அதை எரிச்சிட்டு கீழே போட்டுட்டு நடந்து போறான். மறுபடியும் அந்த பொம்மை அவன் போற வழியில இருக்கே. இவனும் என்னன்னு புரியாம முழிச்சுக்கிட்டே அந்த பொம்மையை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு நடந்து போறான். இப்ப இந்த சைடு எம்மா பழங்களை பறிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க பீட்டர் பேன் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ அதை கண்டுபிடிச்சிட்ட, நான் உன்னை சோதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு, உன்னை கைவிட்ட உன் அப்பா அம்மாவை நீ மன்னிக்கல, அதை மறக்காத, அதே மாதிரி ஹென்ரியும் உன்னை மன்னிக்கல, அவ இந்த தீவை விட்டு வெளியே வர விரும்பலன்னு சொல்றான். அதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு எம்மா நடந்து போறான். நம்ம இதை முடிக்கும் போது நீ உன்ன ஒரு அனாதையா உணர மாட்ட, நீயும் எங்கள்ல ஒருத்தியா இருப்பேன்னு பீட்டர் பேன் சொல்றான். இப்ப இந்த சைடு சார்மிங் வேகமா ஓடி வந்து அவன் கோட்டை கலட்டி பாக்குறான். அவன் உடம்புல வெட்டு காயம் பட்டிருக்கு. அதை சுத்தி கருப்பு கலர்ல வேர் மாதிரி பரவி இருக்கு. ஏன்னா அது விஷம் தடவன கத்தி போல அவன் உடம்புல இப்ப விஷம் பரவிக்கிட்டு இருக்கு. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டாவது எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஓகே, இந்த ரெண்டாவது எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து மூணாவது எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை.